அரசியல்வாதிகள், பெரிய பெரிய முக்கிய பிரமுகர்கள் அனைவருமே சென்று வரக்கூடிய ஒரு ரகசியமான கோவில்னு பார்த்தா பாதாள செம்பு முருகன் கோவில். இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்னங்கிறத பார்த்துடலாமா? கோவில் அமைய பெற்றிருக்கக்கூடிய இடம் பார்த்தா திண்டுக்கல்ல இருந்து ரெட்டியார் சத்திரம் அப்படிங்கிற இடத்துல இருந்து பக்கத்துல ராமலிங்கப்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல அமைந்திருக்குதுங்க. இந்த கோவிலுடைய கருவறை பூமிக்கு அடியில 16 அடி ஆழத்துல இருக்குது. 17 அடிக்கு 21 அடிங்கிற அளவுல சன்னதியானது அமைய பெற்றிருக்கு. இங்க இருக்கக்கூடிய மூலவர் முருகப்பெருமான் செம்பினால செய்யப்பட்டிருக்கிறாரு. அதனாலதான் இந்த கோவில பாதாள செம்பு முருகன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலை நம்ம போய் தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னா 18 படிகள் கீழே இறங்கி செம்புனால செய்யப்பட்ட முருகனை தரிசிக்கணும். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிலையினுடைய உயரம் பார்த்தா 1.5 அடி. 1.5 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய வலது கையில அபயமுத்திரையும் இடது கையில வேலையும் ஏந்தி காட்சி தராரு. இந்த கோவிலுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பு கருங்காலி மாலை. இந்த கருங்காலி மாலையை முருகனுடைய பாதத்தில் வைத்து பூஜித்து தராங்க. இதை அணிவதன் மூலியமா திருமண தடை, உடல் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் இது அனைத்துமே விலகும். முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏறுமுனையா இருக்கும். இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா நெல்லிக்காய் தராங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.